வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா இந்த வருஷம் 2025-26 அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சு போச்சு லாஸ்ட் வீக்கே. ஸோ ஆஸ் கேவி சொன்ன மாதிரி நேற்று வந்து கிளாஸ் ஒன்றாம் வகுப்புக்கு வந்து லாட்ரி குலுக்கல் ரிசல்ட்ஸ் வந்து நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ்வலி என்ன ஆகும்னா ஒரு நாள் ஆகும், ஃபர்ஸ்ட் டே குலுக்கல் நடக்கும், நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியும். பட் இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே 25 வந்து குலுக்கல்லாம் பண்ணிட்டு அவங்க சைட்டில் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் படி 25 வந்து குலுக்கல்னு சொல்லியிருந்தாங்க, லக்கி ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நேற்று முடிஞ்சு நேற்றே நிறைய பேருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு. யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் நெக்ஸ்ட் டே அந்த இதை ஓட்டுவாங்க, ரிசல்ட்ஸை லிஸ்ட் ஓட்டுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் ஓட்டுவாங்க. இல்லைன்னா அடுத்த நாள் வந்து வெப்சைட்டில் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டைரெக்டாக ஸ்கூலோட வெப்சைட்டில் கூட பிடிஎஃப் ஃபைலாக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக ஸ்கூலோட அந்த அப்ளிகேஷன் எதில் போட்டிங்களோ, நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் பண்ணீங்களா, கேபிஎஸ் ஆன்லைன் அட்மிஷன் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் லாகின் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து டைரெக்டாகவே போட்டிருக்காங்க இங்கே. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ஈஸியாக போச்சு. முன்னாடி வந்து நம்ம வேறு லாஸ்ட் 2 இயர்ஸாக மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட அப்ளிகேஷன் எதில் ஃபில் பண்ணீங்களோ அதுலேயே வந்து சேம் டேவே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் எல்லாருக்கும். ஓகே, அதில் போய் லாகின் பண்ணி எந்த டவுட்டும் வேண்டாம், லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லாட்ரி ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து அதில் பார்க்க முடியல, இது பார்க்க புரியல அப்படின்னா நேராக ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் கூட போய் பார்த்துக்கலாம், அங்கே வந்து லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா செலக்ட் ஆயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி வந்து இது மாதிரி வெறும் லாட்ரி நம்பர் மட்டும் போட்டிருந்ததுன்னா வேறு வெயிட்டிங் லிஸ்ட் எதுவுமே போடலைன்னா நிறைய பேருக்கு அது புரிய வேண்டியது, லாட்ரி நம்பர் என்ன சார்னு. ஸோ அது என்ன நான் சொன்னேன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் என்னென்ன அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லா கேட்டகரியிலையும் அவங்க வந்து குழுக்களில் வந்து உங்கள் நேம் டிஃபால்ட் ஆகிடும். சிஸ்டம்லேருந்து பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் ஆட் ஆகிடும். ஸோ அதனால் ஓவர் கோட்டா நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஓபிசி செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி சர்வீஸ் கேட்டகரியும் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சர்வீஸ் கேட்டகரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா இல்லை ப்ரைவேட்டில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சர்வீஸ் கேட்டகரி இது. ஸோ இந்த மூணுலேயும் வந்து தானாகவே அது குலுக்கிட்டு அது வந்து ஒரு ரிசல்ட் வந்து போட்டுரும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒன்று நிறைய இருந்ததுன்னா கிடைக்க சான்ஸ் இல்லை. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கம்மி நம்பர் போட்டிருக்கும், அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் ஜாஸ்தி போட்டிருக்கும். ஸோ அதனால் இவ்வளோ பேர் இந்த 107 பேரும் வந்து கேன்சல் ஆனால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது, அது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பட் ஓபிசி இதெல்லாம் ஓப்பனில் வந்துடும், சர்வீஸ் கேட்டகரியும் ஓப்பனில் வந்துடும். ஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால, இல்லைன்னா இங்கே சில டைம் என்ன பண்ணுவோம், இதே 107ன்னு போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்னு போட்டிருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. அந்த மாதிரி டவுட் இருக்கும்போது டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கூலோட ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. ஸோ அதே இதில் வந்து நீங்கள் கேவிஎஸ் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அதே லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அதில் போயிட்டு நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போயிட்டு எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் தமிழ்நாடு தான் இருக்கிறதுனால தமிழ்நாடு பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு சப்போஸ் ரொம்ப பேர் சேர்க்கணும்னு நினைக்கிற சிஎல்ஆர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நம்பர் கொடுத்துருக்கு, 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க யாரை காண்டாக்ட் பண்ணணுன்னு. ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, இது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்னு போட்டிருக்குங்க, வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 100 போட்டிருக்கு, 300 போட்டிருக்கும், சில இதில் 700 800 கூட போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் அது வந்து 2-3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் அவங்க வரைக்கும் அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து நாட் செலக்டட்னு இங்கே போட்டாங்கன்னா கிளியர் ஆகிடும். பேரண்ட்ஸும் வந்து ரிலீஃப் ஆகும், ஓகே செலக்ட் ஆகல அப்படின்னு போயிடுவாங்க. பட் இது மாதிரி நம்பர் வந்து லிஸ்ட்டும் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறதுனால எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கன்ஃபியூஷன். பேர் வந்திருக்கு. ஸோ இப்போ கூட 2-3 பேர் கால் பண்ணி சொன்னாங்க, பேர் வந்துருச்சு சார், எப்போ அட்மிஷன் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க. நான் அப்புறம் தான் கேட்டேன் உங்களோட நம்பர் என்னன்னு கேட்டால் அவங்க வந்து 340 அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியல வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு. ஸோ அங்கே பேர் ஒட்டினாலே கிடைச்சிருக்குன்னு நினச்சிருக்காங்க. பட் அது மாதிரி கிடையாது. அவங்க டைரெக்டாக குலுக்கல் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் அங்கே ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 கூப்பிட்டு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏன்னா நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதனாலேயே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால அடுத்த ஆளுங்களுக்கு ஜெனியூனாக இருக்கவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இது மெயின் ப்ராப்ளம் நான் இந்த வருஷம் பார்த்துருக்கேன். நான் போன வருஷம் கூட கிடையாது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு வந்து வேறு ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவங்களும் வந்து ஆர்டின்னு சொல்லி அப்ளை பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டி கேட்டகரி செலக்ட் பண்ணி
அப்ளை ஆர்டினா என்னன்னே தெரியாமல் அப்ளை பண்ணிடுறாங்க. நிறைய பேர் கேட்டால் கால் பண்ணுறாங்க, ஆர்டினா என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டால் தெரில சாருங்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படின்னு தெரியல, அவங்க அதை பற்றி புரிதல் இல்லாமலே அப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் போய் செக் பண்ணால் அங்கேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து அப்ளைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வெரிஃபை பண்ணும்போது தப்பாயிடுது. ஸோ ஒன்று சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வீடை மாறிக்கலாம், அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் நடக்காது. ஸோ இது என்னன்னா எல்லாருக்கும் டைம் வேஸ்ட்டு. ஸோ நல்ல ஜென்யூனாக கிடைக்கிறவங்களுக்கும் கிடைக்காம போய்டும், இல்லைன்னா அவங்களுக்கும் வந்து கிடைக்கலன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க அந்த நம்பர்ஸ் தள்ளி இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ திடீர்னு வந்து ஓகே நம்ம பேர் வரலன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் ஸ்கூலில் அட்மிஷனே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் வரும், ஓகே இதாக இருந்துச்சுன்னு. ஸோ அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. ஸோ அதனால ஆர்டியோட மீனிங்கே என்னன்னா, நீங்கள் வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளார உங்களுக்கு வீடு இருக்குது, எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே ஸ்கூலில் நாங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லோக்கலாக இருக்கணும், அங்கே பக்கத்துலேயே இருக்கணும். உங்கள்கிட்ட எல்லாமே யூஸ்வலாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கேஸ் பில்லு, ஓட்டர் ஐடி கார்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் லோக்கலில் எனக்கு வந்து அட்மிஷன் கொடுங்கன்னு உரிமையாக கேட்குற மாதிரி தான் அது. நீங்கள் வந்து தூரத்தில் இருந்துட்டு நான் அப்புறமா லோக்கல் ஆயிக்கிறேன்னு சொல்லுன்னா அது தப்பான விஷயம். தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக இது விஷயம் தெரியும்னா அப்ளை பண்ணாதீங்க, அது மாதிரி பண்ணாதீங்க. தெரியாமல் இருந்து அப்ளை பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க ஆர்டினா என்னன்னு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னும் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து எம்பி எம்எல்ஏலாம் தெரியும், அவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 99% கிடையாது. 1% என்னென்னா ரொம்ப க்ளோஸாக பிரின்சிபலுக்கு தெரியும், இல்லை கமிஷனர் கேவி கமிஷனருக்கு தெரியும். அப்படின்னா நல்லா அவங்க பிரின்சிபல்கிட்ட பேசி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே, அதில் நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன், போய் கொடுங்க உங்களுக்கு சீட் கிடச்சிரும்னா அது மாதிரி கிடையவே கிடையாது. சில பேர்லாம் காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ கண்டினியூஸாக அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதை போட்டிருக்கேன் நான். ஸோ டாக்குமெண்ட் சப்மிஷன் ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, செலக்டட், இது வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு. ஓகே, ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் கூப்பிட்றாங்க, உங்களை ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட் என்னென்ன திருப்பி கேட்குறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து கிளியராக நான் வந்து இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே எப்படி பார்க்குறது டாக்குமெண்ட் சப்மிஷன் ப்ரொசீஜர், இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஸோ ஒன்லி திங் நான் சொல்கிறது, நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எதுவுமே வந்து அப்படியே இருக்காதீங்க, கான்ஃபிடென்ட்டாக நல்லா தைரியமாக பேசுனீங்கனாலே சீட்டு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து கால் வரும். இந்த 2 வாரத்தில் 3 வாரத்தில் எப்போ வேணாலும் ஸ்கூல்லேருந்து கால் வரலாம். ஸோ அதனால் நிறைய பேரோட ஹேபிட் என்னென்னா, புது நம்பர்லேருந்து வந்தால் கால் எடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எந்த நம்பரில் அப்ளை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை ஆக்டிவாக வைங்க. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை மேக்ஸிமம் கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் கிடைச்ச சீட்டும் நிறைய பேருக்கு போயிருக்கு. ஓகேவா? ஏன்னா கால் பண்ணிட்டு அவங்க வந்து அடுத்த வாரம் ஒரு வாரம் கழிச்சுலாம் பார்த்துட்டு அது கேவிலேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சு கான்டாக்ட் பண்ணால் அந்த சீட்டு வேறு யாருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அந்த நம்பரை ஆக்டிவாக எந்த கால் வந்தாலும் அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் ஆனால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் புது நம்பர் எடுக்காமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனாலே நிறைய பேருக்கு வந்து கிடைச்சும் மிஸ் ஆகிடுது. ஏன்னா அவங்க அது மாதிரி எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்க எடுக்கலைன்னா ஒரு 2 தடவை கால் பண்ணி எடுக்கலைன்னா அடுத்த சீட்டுக்கு போயிடும், அடுத்தவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் நான் இருக்குன்னு சொன்னேன். ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி நோட்டீஸ் போர்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தவங்க ஒரு பேரண்ட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டி லிஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இங்கே வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாமையே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் செலக்டட். ஓகேவா? ஸோ செலக்ட் ஆகாமல் இருக்கீங்கன்னா அந்த நம்பர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டோடு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கூலை வந்து கான்டாக்ட் பண்ணணும். நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த ஹெல்ப் டெஸ்க்கு போயிட்டு நீங்கள் அந்த நம்பர் கிடைக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து இப்போ ஐஐடியில் அசோக் நகரில் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா அசோக் நகர்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அசோக் நம்பரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும், அதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்கூலில் எவ்வளோ செக்ஷன் இருக்குது, எவ்வளோ கிளாஸ் இருக்குலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு தனியாக அதுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அது வந்து லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எவ்வளோ செக்ஷன் இருக்குது. இப்போ வந்து சிஎல்ஆர்ஐ போட்டிருந்தேன், இப்போ அசோக் நகர்னு போட்டால் அங்கே சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அசோக் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் இருக்குது. டோட்டல் ஒரு கிளாஸ்க்கு 32ன்னு போட்டிருக்காங்க, பட் 40 வரைக்கும் வரும். 164 டோட்டல் ஸ்ட்ரென்த்து. ஸோ இதை வந்து கிளாஸ் 12 வரைக்கும் இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ ஓசிஎஃப் அப்படின்னு போட்டால் இங்கே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுங்க, 3ன்னு ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். 4 செக்ஷன் இருக்குன்னா கொஞ்சம் நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கம்மியாக இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
இது கேட்டகரி எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்கூலு. கேட்டகரி 2 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். கேட்டகரி 2 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே கேட்டகரி 3 கேட்டகரி 4லாம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்லாம் உங்களுக்கு நம்பர் வந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் சான்சஸ். ஓகேவா, இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் கேட்டு பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கேட்டகரி 3 வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சான்சஸ்லாம் வந்திருக்கு. இல்லை ஆர்டியில் அதே இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து ஆர்டியிலே கிடச்சிருக்கு. ஸோ அவங்க அப்ளை பண்ணி ஆர்டியிலே வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்கினது ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா அந்த 3 கோட்டாவும் தாண்டி உங்களுக்கு வரதுக்குள்ளார சீட்ஸே முடிஞ்சு போயிடுது. ஓகேவா, ஸோ இது வந்து எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது இந்த லிங்க்கு. அதே மாதிரி ட்வின்ஸாக இருக்கீங்க, ஓகேவா, ஸோ ட்வின்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே குழுக்கள் தான். குழுக்களில் வந்து சில பேருக்கு வந்து சீட் கிடைச்சிது. 2 பேர் ட்வின்ஸாக இருக்கும்போது ஒரு சீட் கன்ஃபார்ம் ஆகிடுது, இன்னொன்று கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒன்றும் கோட்டா கிடையாது, ஒரு கேரண்டியும் கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிரின்சிபல்கிட்ட அட்மிஷன்லாம் போட்டுட்டு. பட் இருந்தாலும் அவங்களுக்காக ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து இதை வந்து இது வந்து ஒன்றுமே இது கண்டுக்க கூட மாட்டாங்க. ஓகேவா, ஸோ வேண்டாம், முடியாது, இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஓகேவா, அதே மாதிரி சிப்ளிங் கோட்டா இருக்கான்னு கேட்குறாங்க. அது மாதிரி சிப்ளிங்லாம் ஆல்ரெடி அக்காவோ அண்ணனோ அங்கே வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க கேவியில். ஸோ இது கிடைக்குமானா அதுவும் வந்து கஷ்டம் தான். பட் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். முன்னாடியே ஸ்கூலில் கான்டாக்டில் இருந்துட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்து ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க பிரின்சிபல் அகெயின் என்ன இதாக இருந்தாலும் பிரின்சிபல் தான் கடைசி முடிவு. ஸோ பிரின்சிபல் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 2-3 தடவை கேட்டு பாருங்கள். முடியலன்னா பின்ன வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த வந்து செகண்ட் லாட்ரி எப்போ, தேர்ட் லாட்ரி எப்போ அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே போட்டிருக்க ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான் போட்டிருக்கோம் இல்லையா, இல்லை லாட்ரி ரிசல்ட்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு தடவை லாட்ரி போட்டதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே செலக்ட் ஆகாதவங்க அடுத்தடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் தான் போவாங்க. அது வந்து அந்தந்த டேட்டுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் வேணால் ஒட்டுவாங்க. ஸோ அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் என்னன்னு. ஸோ அது வந்து ஆல்ரெடி அவங்க கால் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரெல்லாம் ஒட்டிட்டு வருவாங்க. ஸோ அடுத்த குழுக்கள்லாம் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க சார் ஏப்ரலில் வந்து திருப்பி கொடுக்குவாங்கன்னு. இந்த இருக்கிறது 150 சீட்டுக்கு எவ்வளோ பேருக்கு குலுக்கி திருப்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஓகேவா, ஸோ அதனால் அது வந்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை தான் குழுக்கள் லக்கி ட்ரா நடக்கும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து தான் அடுத்த ஆளாக நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறதுல 8 பேர் கூட ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. சில கேன்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பேருமே ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஓகேவா, எனக்கு அது மாதிரிலாம் தெரியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 18, 20 இருந்தவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு, 18 பேரும் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்று அவங்க வந்து கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்காது. ஓகேவா, ஸோ அது மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டாக்குமெண்ட் ப்ராப்ளம்னா நான் வந்து கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போனால், ஸ்கூலுக்கு உங்களுக்கு கால் வந்துருச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி நான் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஸ்டில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.